வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய ஊக்கமான திறன், மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு நம்மளோட கற்கும் திறனை மிக மேம்படுத்துகிறது, கற்கும் திறனை சிறப்பாக ஆக்கி தருகிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பதிவு நம்மளோட சேனலில் எல்லா பதிவிலையுமே பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது நேர்மறை எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, அதை எங்கே நம்ம அதிலிருந்து வெளிவருது அப்படின்றத காட்டிலும் அது அப்படியே இருக்கட்டும். எதிர்மறை எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஆனால் நேர்மறையாக பேசுறது எப்படி, நேர்மறையாக பழகுவது எப்படி, அப்புறம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்காமல் எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில், இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், வீட்டை விட்டு வெளியில் போய் கடையில் ஒரு பர்ச்சேஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாங்கக்கூடிய சாமான்களை வாங்கணும் தான் எழுதி எடுத்துக்கிட்டு போகிறோம். சில நேரத்தில் 1-2 மறந்து போகிறது அப்படின்னு வைங்க. ஏன் மறந்து போகிறதுன்றத காட்டிலும் இது வரைக்கும் இப்போ வாழ்ந்துட்டோம் இல்லையா, we have 2-3 occasions to go again. அப்போ அதுக்குள்ளே இப்போ விட்டு போன ரெசிடியூலாம் அடுத்த முறை வெளியில் போகும்பொழுது அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் சரி. அதை நம்மளே கடைக்கு போனாலும் இது போல் ஒரு ஆட்டிடியூடை வளர்த்துக்கலாம். இல்லை நம்ம யாரோ ஒரு சர்வெண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களும் சில நேரத்தில் 1-2 மறந்துட்டு வந்திருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம எந்த கடையில் கேட்க சொன்னோமோ அங்கே இல்லைன்னு இருப்பான். இன்னொரு கடையில் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் எதிர்மறையாக கொள்வதற்கு மாறாக எல்லாவற்றையும் நேர்மறையாக சரி பரவாயில்ல, we will have it tomorrow அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது ஒரு இயலாமையினால செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. எல்லாமே இயலும் தான். ஆனால் இன்று ஏனோ அது என்ன பண்ணுறது, நேரம் தாண்டி போகிறது. அதனால do not spoil your mood for this sake அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இதுக்கு ஐயோ வாங்கிட்டு வரல அப்படின்னு ஒரு நேகிங் தாட் வளர்த்துக்கிறது. இல்லைன்னா எனக்காக யாருமே வாங்கிட்டு வர மாட்டாங்க, why this happening to me அப்படின்லாம் வேண்டாம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரி ஒன். ஆனால் அது எடுத்துக்கிற கண்ணோட்டங்கள் தான் மாறுபடணுமே தவிர எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். நல்லது நடக்கும், ஏற்புடையதும் நடக்கும், ஏற்க முடியாததும் நடக்கும். ஏற்க முடியாதது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், ஏற்க முடியாதது என்பதையும் நம்மளால் ஏற்க முடியும்னு தான் இயற்கை நம்மளுக்கு இது போல் ஒரு வாய்ப்புகளை தந்திருக்கிறது. யூ ஷுட் ஃபேஸ் இட், ஃபேஸ் த ரியாலிட்டி அப்படின்னு நம்ம மனசை வாங்கிக்கணும். அப்போ என்னாச்சு, இது எல்லாத்தையும் சரியான அளவில் புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஊக்கம் வரும், மனதில் திடம் இருக்கணும், உறுதியான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும். உறுதியான எண்ண ஓட்டங்கள் எதன் அடிப்படையில் வரும், மோட்டிவேஷன் டு சல் அந்த திரும்ப ஆகே சல், மீண்டும் மீண்டும் மேலே தொடர்ந்து பயணத்தை தொடர வேண்டாம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடர்பாடு இருக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாஞ்சிட்டு உட்கார முடியாது. இந்த இடர்பாடு இருந்தால் இடர்பாடை தாண்டியோ இடர்பாடை தவிர்த்துட்டோ என்ன செய்யணும், மேலே வாழ்க்கை என்கின்ற பயணத்தை தொடர்ந்து நடத்தி தான் இருக்கணும். இந்த வாழ்க்கைன்றது பெரிய வார்த்தைக்கு பொருள் வந்துடும். ஆனால் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க இந்த ஒரு செமஸ்டர்லேயோ இந்த ஒரு டெஸ்ட்டில் சரியாக மார்க் வாங்கலைன்னா அதுக்காக ஃபீல் பண்ணாமல் நாளைக்கு நல்லபடியான முயற்சியை போட்டு நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்னு தோணணும். அதுபோல தான் நம்ம பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும். இந்த வாட்டி மார்க் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளால் குழந்தையை சாடுறதோ, குழந்தைக்கு தேவையான சமயத்தில் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதோ, அது அனைத்தும் என்னது ஏற்புடையது, தட் ஹாஸ் டு பி மாடிஃபைட், தட் ஹாஸ் டு பி சேஞ்ச்டு. ஒரே வார்த்தை தான், ஹார்ஷ் வார்த்தை தான், கண்டிப்பாக அதை மாற்றிக்கித்தான் வேணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் அனுபவம் வராது. ஒரு 2ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு அடுத்த மோஸ்ட் 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னு வைங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்களுக்கு என்ன வயது இருக்கும், 6 + 6 12 வயசு தான் இருக்கும். 12 வயசுக்கு மேலே இருக்காதுல்ல. அவள் 12 வயசில் இருக்கிற குழந்தைக்கு என்ன அனுபவம் வந்திருக்கும், அவள் அம்மான்றவளுக்கு நிச்சயமாக 40 வயசு இருக்குமே. 12 வயசு இருக்கும்பொழுது மகனோ மகளுக்கு 12 வயசுனா அம்மாவுக்கு என்ன இருக்கும், நிச்சயமாக 35+ இருக்கும். அப்போ 35+ இஸ் மோர் தென் 12 அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கும். அதனால் அனுபவம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால பிள்ளைங்களுக்கு நம்ம எப்போ என்ன செய்யணும், கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். இதில் மாற்று வார்த்தைகளே இல்லை. கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ் எப்பொழுதுமே எல்லா விதத்திலும் எல்லாருக்கும். ஏன்னு சொன்னால் பிள்ளைங்களை கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்பொழுது அப்பொழுதே சிறப்பாக படிக்க வேண்டும், சிறப்பாக எழுதி என்ன அறிவை முன்பக்கத்து மூளையை வேலை செய்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை வளர்த்து தரணும். அப்போ என்னது கம்ஃபர்ட் ஜோன்னு சொன்னால் இப்போ நம்ம அதிகமாக உழைக்க வேண்டாம். ஸ்கூலுக்கு போய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், அப்பா பைசா கட்டுவாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு, நம்ம போய் படிச்சுட்டு வரணும், அவ்வளோதான் அவங்களுக்கு வேலை. அதுக்கு மேலே இல்லவே இல்லை. டசன்ட் ரிக்வயர் மோர். அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டே இல்லை. படிக்கிறதுக்கு மட்டும் எஃபர்ட் போட்டு படித்தா போகிறோம். பாக்கி எல்லா சௌகரியங்களும் பெற்றோர்களும் கிராண்ட் பேரண்ட்ஸும் பார்த்து விடுவாங்க. ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்போ மாறும், 20 வயசு தாண்டினோடனே மாறும். 20 வயசு தாண்டினோடனே ஒரு கம்ஃபர்ட்ஸ் மட்டும் கிடைக்காது. கம்ஃபர்ட் ஜோனுங்கிறத பேக் சீட்லேயோ 4th சீட்லேயோ தள்ளிட்டு யூ ஷுட் கோ ஃப்ரண்ட் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு வரும். ஏன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற படிப்பு முடிஞ்சிருத்து, கல்லூரியில் நம்ம எட்டி போக போகிறோம். கல்லூரி காலங்கள் இனிமையானவை. ஆனால் எப்பொழுது நன்றாக படிக்கும் பொழுது
கல்லூரி காலங்கள் மிகவும் மோசமானவை. நீங்கள் வந்து எப்போவுமே படிக்காத புத்தகத்தை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு ரஃப் நோட் வண்டி எடுத்துக்கிட்டு கல்லூரியில் போய் ரொம்ப வேலை பண்ணுறோன்னு வைங்க, வேறு வேலை இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போது வந்து கல்லூரி காலங்கள் ஒருபொழுதும் இனிமையானதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கல்லூரி காலங்கள் எப்பொழுதும் இனிமை. அந்த 4 அல்லது 6 வருடங்கள் மிகவும் இனிமையானவை அப்படின்னு ஒரு டேக் அதுக்கு வரணும்னு வைங்க. நம்ம உண்மையாக உழைச்சி ஊக்கத்தோட பாடங்களை படிக்கணும். ஸோ ஊக்கத்தோட பாடங்கள் படிக்கும் பொழுது மனம் எப்பொழுதும் தெளிவான எண்ண ஓட்டங்களோடும் தெளிவான செயல்பாட்டு முறைகளோடும் இருக்கும்ன்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதற்கு நம்மளோட ஊக்கம் ஒரு உறுதுணையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.